ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனம், அதற்கு ராகேலும் லேயாலும் எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ. வேதாகமத்தில் மிக முக்கியமான ஒரு ஊழியம் இருக்கிறது, அது மிக முக்கியமான ஒரு அழைப்பு இருக்கிறது. என்னென்னா பிரயாணம் அப்படின்னு பார்க்கிறோம். பிரயாணம் என்று சொன்னால் பைபிளில் ஆபிரகாமில் ஆரம்பித்து இன்னும் சொல்ல போனால் ஆதியாகமம் 11லேயே ஆரம்பிச்சிடும். அந்த பிரயாணம் கிழக்கிலிருந்து அவர்கள் பிரயாணப்பட்டு அப்படின்னு ஆரம்பிக்கும். அங்கே ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஆபிரகாம் பிரயாணம், அதற்கு பிறகு யாக்கோபினுடைய பிரயாணம், திருப்பி யாக்கோபு கானானுக்கு திருப்பி வரக்கூடிய பிரயாணம், அதற்கு பிறகு 70 பேராக எகிப்துக்கு போனது, திருப்பி எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு வரப்பட்டது. இப்படி பிரயாணத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். அதுவும் கடைசியாக பவுலின் பிரயாணங்களில் போய் முடியும். அப்போ இந்த பிரயாணம் என்பது ஒரு விதமான ஊழியம். யாத்ராகமம்னு ஒரு புஸ்தகமே இருக்குது, எக்ஸடஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு பிரயாணம் என்பது ஒரு ஊழியம். பொதுவாக ஒரு மூத்த ஊழியர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், எல்லாராலையும் பிரயாணம் பண்ண முடியாது. அதாவது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரயாணம் போயிட்டு வந்தோடனே ரொம்ப டயர்டாகிடுவாங்க, அதுக்கு மேலே அவங்களால முடியாது. ஆனால் பவுலுடைய பிரயாணங்களை பாருங்கள், நம்ம பைபிள்லேயே 3 மிஷனரிகள் பிரயாணம்னு 3 பிரயாணம் இருக்குது, 3 மேப் இருக்கும் அந்த இடத்துல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை முழுக்க பிரயாணம் பட்டுக்கிட்டே இருப்பார். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள்லாம் பேதுருலாம் பார்த்தீங்கன்னா அவர்களோ நாங்களோ ஜெபத்தில் தரித்திருப்போம்னு ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க. ஆனால் இவரால் உட்காரவே முடியாது, அவர் போயிட்டே இருப்பார். நான் போகிறேன்னு போயிட்டே இருப்பார். ஒரு இடத்துல உட்கார சொன்னாலும் உட்கார மாட்டார். அது ஒரு அழைப்பு. அந்த பிரயாணம் என்பது ஒரு அழைப்பு. எப்படி ஒரு சபையில் இருந்து மெய்ப்பராக இருப்பது ஒரு அழைப்போ, அதே மாதிரி பிரயாணப்படுவது போதகராக அல்லது ஒரு இவாஞ்சலிஸ்டாக பிரயாணப்படுவது என்பது ஒரு அழைப்பு. அப்படி பல பிரயாணங்கள், ஆவிக்குரிய சத்தியங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. அதில் குறிப்பாக நான் அதிகம் தியானித்த அல்லது எனக்கு ஆண்டவர் நிறைய சொல்லிக் கொடுத்ததான பிரயாணத்தில் ஒன்று இந்த பிரயாணம். அதாவது யாக்கோபோடு கூட அவனுடைய 2 மனைவிகளும் பிரயாணப்படுகிறார்கள். அவங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பொழுது ராகேலும் லேயாலும் ஒருமனப்பட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இனி எங்கள் தகப்பன் வீட்டில் எங்களுக்கு என்ன கிடையாது, சுதந்திரமும் பங்கும் எங்களுக்கு கிடையாது. அதாவது சிரியா தேசத்திலிருந்து லாபான் வீட்டிலிருந்து அவங்க புறப்படுறாங்க. இது சபையானது தன் மணவாளனோடு கூட யாக்கோபோடு கூட புறப்பட்டு கானானுக்கு போகிறதான ஒரு பிரயாணம். நாமும் இன்னைக்கு அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட கானானுக்கு போவதற்காக பிரயாணப்பட்டு இருக்கிறோம். யாத்ராகமத்தில் எகிப்தை விட்டு அவங்க பிரயாணப்பட்டதை நம்ம நிறைய தியானிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு வகையான தியானம். இங்கே 2 சபைகள் புறப்படுகிறது, 2 வகையான சபைகள் புறப்படுகிறது. ஒன்று ராகேல், இன்னொன்று லேயால். அப்படி புறப்பட்டு அவர்கள் போகும்பொழுது அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 31வது வசனத்தையும் வாசிக்கும். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். இப்போ இந்த பிரயாணத்தில் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அவர்கள் போய் அந்த தேசத்தில் சேர்ந்து தன் பிதாக்களண்டையிலே அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டார்கள் என்பது ஒரு வகையான ஆவிக்குரிய சத்தியம். அவங்க போய் அங்கே ரீச் ஆயிட்டாங்க. இந்த அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைகள் தான் இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது கல்லறைகள் திறந்தன, பரிசுத்தவான்கள் காணப்பட்டார்கள்னு இருக்கு. அப்போ முதல்ல ஆபிரகாம் கானானுக்கு போய் வாங்கினது கல்லறைன்னு பார்க்குறோம். மெக்பேலா குறையில வாங்கினாரு. அங்கேதான் ஆபிரகாம் சாராள், அங்கேதான் ஈசாக்கு ரெபேக்காள், அங்கேதான் யாக்கோபு லேயால் எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த 2 பேரும் புறப்பட்டாங்க, 2 சபையும் புறப்பட்டது. பெண் அந்த 2 மணவாட்டிகளும் புறப்பட்டார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த சத்தியம் தெரியும். மணவாட்டி என்பது, பெண் என்பது ஒரு சபைக்கு அடையாளமாக இருக்கிறது, ஸ்திரீ என்பது அடையாளமாக இருக்கு. இப்ப 2 பேரும் புறப்படுகிறார்கள். அப்படி புறப்படும் பொழுது ஒரு சபை வழியிலேயே மடிந்து போகிறது, கல்லறை வரைக்கும் போகவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவள் எப்ராத்தாவுக்கு அந்த 35:19 திருப்பி வாசிங்க பாப்போம். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டா. அவ போய் சேரல, அந்த கல்லறைக்கு போய் சேரல. பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கல்லறையில் போய் சேருவது, பிதாக்களண்டையில் அடக்கம் பண்ணப்படுவது என்பது ஒரு முழுமை. அவங்க அங்கே போய் இருந்தாங்க, அங்கிருந்து தான் அவங்க உயிர்ப்பிக்கப்பட்டாங்க, அல்ல அது கல்லறை திறந்தது, அவங்க உயிரோடு கூட இயேசு கிறிஸ்து வரும்போது காணப்பட்டார்கள்னு இருக்கு. அப்போ ராகேல் போகிற வழியிலேயே அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் போய் ரீச் ஆகல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் லேயாளோ அந்த சாராள், ஆபிரகாம், ஈசாக்கு, ரெபேக்காள் இருக்கிற கல்லறைக்கு கொண்டு போகப்பட்டாள். லேயாள் முடிவில் அவள் ஃபுல்ஃபில்மெண்ட், ரீச் ஆயிட்டான்னு அர்த்தம். கானானுக்குள்ள போய் அந்த கல்லறைக்குள்ள ரீச் ஆயிட்டான்னு அர்த்தம். அப்ப இந்த 2 பிரயாணத்துல 2 பேரும் ஒரே பிரயாணம் தான், 2 பேரும் ஒரே டெடிகேஷன் தான். 2 பேரும் ஆரம்பிக்கும் போது ஒரே டெடிகேஷன் ஊழியத்துல அல்லது அழைப்புல, இனி எங்களுக்கு தகப்பன் வீட்டில் என்ன கிடையாது, சுதந்திரம் கிடையாது, நாங்க உங்க கூட வந்துடுறோம். அப்படித்தான் இன்னைக்கு அநேக சபைகள், உலகத்தில் இருக்கிற அத்தனை சபைகளும், அத்தனை ஊழியர்களும், அத்தனை ஆவிக்குரியவர்களும் இயேசு கிறிஸ்துவோடு கூட புறப்பட்டவர்கள். ஆரம்பிக்கும் பொழுது ஒருத்தர் கூட சாதாரணமா ஆரம்பிக்கல. அதனாலதான் ஆண்டவர் சொல்வாரு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று. அந்த ஆதியில ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரே டெடிகேஷன் தான். ரட்சிக்கப்பட்டு வரும்பொழுது கர்த்தர் மேல பயங்கரமான பாசம் தான், கானானுக்கு பரலோகத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆசை தான். அந்த பிரயாணம், ஆவிக்குரிய பிரயாணத்தை தொடங்கினதுல நம்ம எல்லாம் ஒரே விதமாக தான் தொடங்கணும். ஆனால்
ஒரு சிலர் வழியிலேயே மடிந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுது. ஒரு சிலர் பாதியிலேயே ஓட்டத்தை முடித்து விட்டார்கள், முழுமை பெறவில்லை. லேயாளோ கடைசி வரைக்கும். இன்னும் சொல்ல போய் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யாக்கோபு நேசித்ததை யாருன்னா ராகேலை தான் நேசிச்சார். அவர் 14 வருஷம் வேலை பார்த்தாரு. என் கணக்குக்கு 14 வருஷமா ராகேலுக்காக தான் வேலை பார்த்தாரு. லாபான் தான் அதை பிரிச்சு எடுத்துப்பாரு. லேயாளுக்கு 7 ராகேலுக்கு 7 எடுத்துப்பாரு. ஆனா யாக்கோபு வேலை பார்த்தது ராகேலுக்காக தான். 14 வருஷமா வேலை பார்ப்பாரு. வேலை பார்த்து அந்த அளவுக்கு யாக்கோபு ராகேலை நேசிக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, தேவன் எல்லாரையுமே நேசிக்கத்தான் செய்கிறார். அத்தனை பேரையும் தேவன் அதிகமாக நேசிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலர் தங்கள் அழைப்பை பூர்ணப்படுத்தவில்லை, தங்களுடையதான ஓட்டத்தை முடிக்கவில்லை, தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை முடிக்கவில்லை. பாதியிலேயே அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். போகிற வழியிலேயே அவர்கள் ஓட்டம் முடிந்து விட்டது. ஆனால் லேயாளோ அந்த முடிவுக்கு, மக்பேலாவுக்கு முடிவு பரியந்தம் ஓடி முடித்தாள். அப்ப அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுல நம்ம முழுமை பெறுகிறோமா? கடைசி வரைக்கும் அதான் வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். இன்னைக்கு நம்ம அதான் பவுல் அழகா சொல்றாரு, உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படுங்கள். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு பூரணப்படணும். இன்னைக்கு ஓட்டத்தை தொடங்கினவங்க இருக்கிறாங்க, ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் முழுமை பெறுகிறோம்? கடைசி வரைக்கும் எத்தனை பேர் ஓடி முடிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். நீங்க பைபிள்ல எத்தனையோ ஊழியக்காரங்களை பாருங்க, எலியா எலிசெல்லாம் ஓடி முடிப்பாங்க, கேயாசி பிழையாம் ஓடி முடிக்க மாட்டாங்க. அப்போஸ்தலர்களை பாருங்க, மத்த அப்போஸ்தலர்லாம் ஓடி முடிப்பாங்க, யூதாஸ் ஓடி முடிக்க மாட்டாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியுது, நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படி ஒவ்வொருத்தரையும் நம்ம எடுத்து பார்க்க போறது இல்ல, இந்த 2 பேரை மட்டும் பார்க்க போறோம். இவங்க 2 பேர்ல ஏன் ராகேல் இங்கே ஏன் நின்று போனால், வழியிலேயே ஏன் அடக்கம் பண்ணப்பட்டால், ஏன் இந்த சபை பூர்ணப்படவில்லை, ஏன் அநேக ஆவிக்குரிய வாழ்க்கை பூர்ணப்பட மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதற்கு ஒரு சில காரியங்கள் காரணமாக இருக்கிறது. நம்ம அதுலதான் 1-2 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக வாசிங்கள், ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 33-34 வாசிங்க. அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரர்களின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்தும் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான். ராகேல் அந்த சொரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. தங்கள் தகப்பன் வீட்டிலிருந்து எந்தவித சுதந்திர விதமும் இல்லை என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு. யாக்கோபு கூட என்ன பண்றாரு, தான் சம்பாதித்தவைகளை மட்டும்தான் எடுத்தாரு. லாபான் சம்பாதிச்ச உடனே என்ன செய்யல, அங்க எடுக்கவே இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு. இப்போ இந்த பிரயாணத்துல ராகேல் வழியிலே அடக்கம் பண்ணப்படுவதற்கு முதலாவது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, பிரயாணப்படும் போது ராகேல் செய்த மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, தன் தகப்பன் வீட்டிலிருந்து சொரூபங்களை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய கூடாரத்துக்குள் மறைத்து வைத்தாள். இதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய விஷயத்துல மிக முக்கியமாய் பார்க்க வேண்டியது. ஆண்டவர் உங்களை என்னையும் அழைக்கும் பொழுது நாம் எல்லாவற்றையும் விட்டு பின்தொடர்கிறோம், எல்லாவற்றையும் விட்டு பின்தொடர்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமா என்பதுதான் கேள்வி. இன்னைக்கு வரும்பொழுது, உலகத்திலிருந்து வரும்பொழுது, பழைய வாழ்க்கையிலிருந்து வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம், அங்கிருந்து அநேக காரியங்களை எடுத்துக்கொண்டு வருகிறோம். அதை எடுத்துக்கிட்டு வந்து கேட்டா நம்ம அதுக்கு சொல்லுவோம், அதுக்கு சில காரணங்கள் சொல்லுவோம், உரிமைகள் சொல்லுவோம், என்னதுன்னு சொல்லுவோம், அல்லது இதை நான் இங்கே யூஸ் பண்ண போறேன், இதை கொண்டு போக போறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் சொல்ற மிக முக்கியமான விஷயத்துல ஒண்ணு என்னன்னா, எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா. அழைக்கப்பட்டவங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசுக்கு பின்னாடி வரவங்க அத்தனை பேரும், நான் சொல்றது பழைய ஏற்பாட்டில இருந்து சொல்றேன். இப்ப ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு என்னை பின்பற்றி வா. எலியாவை எலிசா கூப்பிடும் போது எலிசா என்ன செய்யறாரு, அவர் வச்சுக்கிட்டு இருந்த அந்த ஏறு மாடு ரெண்டையும், ஏரை உடைத்து மாடை கொன்று சமைச்சு எல்லாருக்கும் போட்டுட்டு வராரு. இனி எங்கிட்ட ஒன்றும் இல்லை, பழையவைகள் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு வருகிறேன் என்று அர்த்தம். இன்னைக்கு நாம வரும்பொழுது அப்படி எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோமா? அதான் கேள்வி. இன்னைக்கு நாம் பழைய பாவங்கள், பழைய காரியங்கள் இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறோம், இன்னும் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அநேகருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து வந்தாச்சு, வந்துட்டாங்க. எகிப்துல இருந்து என்னப்பா கொண்டு வந்தீங்க? கர்த்தர் சொன்ன பொன் வெள்ளி மட்டும் தான் கொண்டு வந்தோம், வேற எதுவும் கொண்டு வரல. ஆனால் எகிப்தினுடைய கொமுட்டை காயும், எகிப்தினுடையதான இறைச்சியும் அந்த பாத்திரமும் இன்னும் மைண்ட்ல இருக்குது, இன்னும் மைண்ட்ல இருக்குது. இது அவர்களை வழியிலே கொன்று போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் மனித போனார்கள், முறுமுறுத்தார்கள், அவர்கள் கொன்று போட்டது. இன்னைக்கு பழைய காரியங்கள் இன்னும் நமக்குள்ள இருக்கு, அங்கிருந்து வந்த காரியங்கள். இதுல நான் 2 வகை சொல்றேன். ஒன்று, அங்கிருந்து வரக்கூடிய பாவங்களை ஃபர்ஸ்ட் சொல்றேன். அங்கிருந்து வரக்கூடியதான பாவங்கள் நாம் விட்டு விட்டு வந்துட்டோம். ஒரு காலத்துல எல்லாத்தையும் விட்டு என்னை பின்பற்றுவான்னு சொல்லும் போது நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், உண்மைதான். ஆனால் இன்னும் அங்க இருக்கிற பழைய பழக்க வழக்கங்கள், அங்க இருக்கக்கூடியதான சில விதமான காரியங்கள், முறைமைகள் அல்லது சில பாரம்பரியங்கள் இன்னும் நமக்குள்ள இருக்கு, இங்க வந்து இருக்கு. அதை இன்னும் நம்ம மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வரும்போது நிறைய காரியங்களை கொண்டு வருகிறோம். இது ஒரு வகையான அங்கிருந்து வரக்கூடியதான பாவங்கள், அநேக காரியங்கள் மறைச்சு வச்சிருக்கிறோம். இப்போ லேயாளுடைய கூடாரத்தை பார்த்தபோது அதில் ஒன்றும் இல்லை. இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ராகேல் கூடாரத்தை தடவி பார்த்தோம். அவன் என்ன பண்றான், அப்படியே இன்ச் பை இன்ச்சா பாக்குறான். பிசாசு எப்பவுமே நீங்க பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா, வசனம் தெளிவா சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம்
கடைசி வசனம் வாசிங்க. அதுல ஒரு பர்டிகுலர் வேர்ட் தான் ரொம்ப முக்கியம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்த வேர்டே ரொம்ப முக்கியம் தான். ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம், நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு விசுவாசமா இருக்கிறோம், ஓரளவுக்கு ஸ்பிரிச்சுவலா இருக்கிறோம், இது போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம ஒரு சில இவங்களா இருக்கிறாங்க, ஒரு 70 எடுத்தா போதுங்க, பாஸ் பண்ணா போதும். ஒரு சிலர் இருக்கிறாங்க, இல்லடா கொஞ்சம் 90 எடுக்கணும்பாங்க. ஒரு சிலர் மட்டும் 100 எடுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் நம்ம ஆண்டவருக்கு இருக்குது. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. நாட் ஈவன் a single one. அப்ப கர்த்தர் எதிர்பார்க்கறது பெர்ஃபெக்ஷன். அந்த பெர்ஃபெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா தடவி பார்த்து ஒண்ணு கூட இருக்க கூடாதாமா, எதுவுமே இருக்க கூடாது. இன்னைக்கு சபை அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தத்தில் இருக்கிறதா? அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட பாவங்கள், அங்கிருந்து கொண்டு வரப்பட்டதான முறைமைகள், பழக்க வழக்கங்கள் இன்னும் இருக்கு. இங்க உட்காந்துக்கிட்டா அதை சரின்னு வேற பேசுவாங்க, அதுக்கு ஒரு மூட நம்பிக்கையை வச்சுப்பாங்க, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் தகப்பன் வீட்டுல இருந்து வந்தது, அங்கிருந்து கொண்டு வந்தது. இந்த பழக்க வழக்கம் இன்னும் எங்க இருக்குது? இது எல்லாம் பழவைகள் எல்லாம் ஒளிந்து போனன்னு இருக்கு, தகப்பன் வீட்டுல இருந்து கொண்டு வந்து வச்சிருக்கு. இந்த முறைமைகள் ஒரு நாள் உன்னை தகப்பன் வீட்டுக்கு போக விடாது. அது கொஞ்சம் கொஞ்சமா உன்னை இழுத்துக்கிட்டே வரும், அப்படியே வரும், ஒன்னொன்னுலயும் வரும். இவர்கள் எல்லோரும் தகப்பனுடைய சொரூபத்தை திருடி கொண்டு வந்தவர்கள், மறைச்சு வச்சிருக்கிறவங்க, அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மூலாம் பூசுகிறவர்கள். இது ஒரு நாள் உங்களை பரலோகத்திற்கு போக விடாது. வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலிடத்தில் வாங்கள். ரெண்டையும் ஒன்னா கனெக்ட் பண்ண முடியாது. இன்னைக்கு உலகத்தினுடைய காரியங்கள், நோவா காலத்துல ஜனங்கள் அழிந்து போனதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், வேதம் தெளிவா சொல்லுது, தேவபுத்திரர் மனுஷகுமார்த்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களோடு கூட பெண் கொண்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. இன்னைக்கு ஆவிக்குரிய சபை உலகத்தோடு கூட போய் கலந்து விடுகிறது, உலகத்தினுடைய சொரூபங்களை எடுத்துக்கொண்டு வந்து இங்க வச்சுக்குது. அங்க நடக்கிற எல்லா முறைமையும் இருக்கு. இது ஒரு படி தாண்டி ஸ்பிரிச்சுவலா, அங்க இருக்கிற மியூசிக் இங்க வந்துருச்சு. கேட்டு பாருங்க, அங்க இருக்கக்கூடிய முறைமைகள் அந்த உலகத்தினுடைய சபைகள்ல என்னென்ன இருக்குதோ, உலகத்தினுடைய காரியங்கள் என்னென்ன இருக்குதோ எல்லாம் சர்ச்சுக்குள்ள இருக்கு. எல்லாத்தையும் போட்டு மறைச்சு வச்சுக்கிறான். அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குது? சபை ஸ்பிரிச்சுவல் சபை மாதிரி தெரியுது. இங்க என்ன உலகத்தாண்டு இல்லைன்னு சொல்லுங்க. இனி கடைசி காலத்தில் அது மிக மோசமாக சபைக்குள்ள உள்ளே நுழைய தொடங்கிருச்சு. அப்படியே ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு, அதாவது இசை என்பது அல்லது பாட்டு என்பது அல்லது வார்த்தை என்பது சபையிலிருந்து தான் உலகத்துக்கு போனோம், அப்பதான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. இப்ப கடைசி காலத்துல உலகத்துல இருந்து சபைக்குள்ள கொண்டு வராங்க, அதை சரின்னு பேசுறவங்களும் இருக்காங்க. அப்ப இங்கே அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் இந்த கூடாரத்துக்குள், ராகேல் கூடாரத்துக்குள் இருக்கு. அப்பனா உலக ஆசீர்வாதங்களுக்கு இல்லையா? உலகத்தில் உனக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் வச்சிருக்கு. இப்ப ராகேலுக்கு என்ன குறை சொல்லுங்க? யாக்கோபுடைய ஆசீர்வாதங்கள்ல பாதி அவளுக்கு தான் சொந்தம், எல்லாம் அவளுக்கு தான் வச்சிருக்கிறாரு. யாக்கோபு அதிகமா நேசிக்கிறாரு, கூட்டு உட்கார வச்சிருக்கிறாரு. யாக்கோபு கிட்ட இல்லாத அப்படி என்ன பெரிய ஆசீர்வாதம் லாபான்ட்ட இருக்குது? கானான்ல இல்லாத என்ன பெரிய ஆசீர்வாதம் சிரியால இருக்குது? இயேசு கொடுக்காத என்ன ஆசீர்வாதம் உலகத்துல இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு சொல்றேன், உலகத்துல இருக்கக்கூடிய எந்த தாளந்து, எந்த மகிமை, எந்த விதமான கனம் பொருந்த காரியங்கள் எதுவும் சபைக்குள் கர்த்தர் வச்சதுக்கு ஈடு ஆகவே ஆகாது. இது எல்லாத்தை விட மேலானது. இன்னைக்கு சபை அதை விரும்புகிறது. அந்த தகப்பன் வீட்டில் அங்க இருக்கிறத விரும்புது. அங்க இருக்கக்கூடியதான அரசியல், அங்க இருக்கக்கூடியதான களியாட்டம், அங்க இருக்கக்கூடியதான கேடான காரியங்கள் எல்லாத்தையும் கொண்டு அந்த சபையில உட்கார வச்சுக்கிட்டு அது மேல இது உட்கார்ந்துகிட்டு, என்கிட்ட அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஒரு நாள் இந்த சொரூபம் உன்னை கொன்று போடும். சிலருடையதான ஆவிக்குரிய வாழ்க்கையை, அவர்கள் போகிற போக்கை, அவர்கள் செய்கிறது, அவங்க பேசுறது, அவங்க நடக்கிறத வச்சு நாம ஒரு எச்சரிப்பு கொடுப்போம். எங்க பாஸ்டர்லாம், பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரோன்லாம் ஒரு ஆள் உட்கார்ந்தவனே சொல்லிடுவார் எப்படிப்பட்ட ஆளுங்கிறத, அவங்க பேசுறத வச்சே சொல்லிடுவார். அப்ப ஊழியத்துல இவங்க போற போக்கு, நடக்கிற நட, பாக்குற பார்வை, ஒரு சிலரெல்லாம் அவங்க பார்வையில கண்டுபிடிச்சலாம் அவங்ககிட்ட என்ன பெருமை இருக்குதுன்னு. ஒரு சிலரெல்லாம் செய்யறத வச்சே கண்டுபிடிச்சலாம் எப்படிப்பட்ட ஆளுன்னு. இப்ப நம்ம அதை பார்த்து சொல்றோம், இல்ல இது போக்கு சரியில்லை, இது பேச்சு சரியில்லை, இது பண்ற சேட்டை சரியில்லை, இது கர்த்தருக்கு பைபிளுக்கு விரோதமா இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆனா அது ஏதாவது ஒரு வசனத்தை மூலமா கூட்டு மேல உட்காந்துக்குது. சொன்னா ஒரு கூட்டத்துக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க அவங்கள திட்டுறாங்க, இவங்க அவங்கள குறை சொல்றாங்க. நாம யாரையும் குறை சொல்லல, நாம எது தப்புன்னு மட்டும்தான் சொல்றோம். எந்த உங்க கூடாரத்துக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்றோம். ஒரு நாள் வருது, ராகேல் போகல பாருங்க, சொல்றோம்ல, அந்த ஓட்டம் முடியுது பாருங்க, பாதியிலே அந்த ஊழியம் முடியுது, பாதியிலே அது மாட்டிக்குது, பாதியிலே அந்த காரியம் அழிவுக்கு நேரம் வந்துருது. ஆனால் சொல்லும் போது எல்லாருக்கும் கோவம் வருது. அது எப்படி சொல்லுவீங்க? ராகேல் மாதிரி தான் அதே காரியம் தான் இப்ப நடந்துச்சு. தயவு செய்து உங்கள் கூடாரங்களை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கான்னு பாருங்க. பல நேரங்களில் நம்ம அங்கிருந்து எடுத்துட்டு வந்துருவோம். அதோட பெரிய கொடுமை என்னன்னா, நமக்கு அது தப்புனே தெரியாது. இப்ப சரின்ற மாதிரி போயிட்டே இருப்போம். எத்தனையோ முறைமைகள் உலகத்திலிருந்து வந்தது, எத்தனையோ காரியங்கள் உலகத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க. இங்கே சபை நமக்கு கானானுக்கு போவதற்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிறது. இதோட கூட நீங்க எதையும் கலக்கக்கூடாது. கானான் பிரயாணத்தில் இருக்கிறவனுக்கு உலகத்தில் இருக்கிற ஒரு சொரூபம் உள்ளே இருந்தாலும் அது உன் பிரயாணத்தை கொன்று போடும். ஒரு காரியத்தை கூட, அதனாலதான் பைபிள் சொல்லுது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிக்காது. ஒரு செத்த ஈ உன் வாழ்க்கையை நாரி போக பண்ணிடும்.
உலகத்துல இருக்கக்கூடிய எந்த முறைமையும் ஆவிக்குரிய முறைமைக்கு ஒத்து வராது. அது மாம்சம், இது ஆவி. ஆவியோடு கூட மாம்சம் போராடாது. கர்த்தர் இங்க உனக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அந்த ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்க. இங்க கர்த்தர் உங்களுக்கு தேவையானது எல்லாம் வச்சிருக்கிறார். இதை விட பெரிய ஆசீர்வாதத்தை உலகத்தால கொடுக்கவே முடியாது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 33 வருஷம் ஆகுது. இந்த 33 வருஷத்துல இயேசு கிறிஸ்து கொடுக்காத ஒரு ஆசீர்வாதத்தை உலகம் எனக்கு தந்ததே கிடையாது. இயேசு கிறிஸ்து கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை உலகம் தராது. உலகம் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் சில நிமிஷம், சில மணி நேரம், ஒரு ராத்திரி, சில நாட்கள், அதோடு கூட அந்த சந்தோஷம் முடிவுக்கு வரும். ராகேல் மாதிரி டெம்பரவரி. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் நித்தியமானது, முடிவு பரியந்தம் வரும். சில நேரத்துல கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம், இப்ப பாருங்க, லேயால் கிட்ட ஒண்ணுமே இல்ல, ராகேல் சொரூபங்களை வச்சுட்டு உட்கார்ந்திருக்கிறா. அவளுக்கு லேயால பார்த்து என்ன சொல்லுவா? ஒரு வேலை சொல்லி இருந்தா, அப்படி இல்ல இருந்தா என்ன சொல்லுவா? பாரு, நாங்க அப்பா வீட்டுல இருந்து எவ்வளவு பெரிய சொரூபத்தை கொண்டாந்த, நீ ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்திருக்க. இப்ப லேயாளுக்கு தோணும், நம்ம கூட்டாரத்துல ஒண்ணும் இல்லையே, அவங்க கூட்டாரத்துல பாருங்க சொரூபம் இருக்கு, ஆனா அது அவங்க அப்பா தான் இருக்கும், ஆனா இருக்கு, நம்ம கிட்ட ஒண்ணும் இல்ல. சில நேரத்துல அப்படி தோணும். ஆனால் ஒன்று உண்மை, உங்ககிட்ட இல்லாமல் இருப்பதே உனக்கு ஆசீர்வாதம். சில காரியங்கள் இல்லாமல் இருப்பது என்பது ஆசீர்வாதம். எனக்கு ஒரு பிரதர் சொல்லி கொடுத்தாரு. அன்னைக்கு பேசிட்டே இருக்கும்போது சொன்னாரு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதே தப்புன்னாரு. உனக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் தெரிஞ்சு உங்களுக்கு தேவையில்லாததை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அது குப்பை. உங்க வீட்டுல உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்கணும். அப்படி தேவையில்லாதது உங்ககிட்ட இருக்குன்னா அது குப்பை. இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன தேவையோ அதான் கொடுக்கிறாரு. உலகம் என்ன செய்யும்? இப்ப நீங்க கூகுள்ல சொல்லும் போதே பாருங்க, கூகுள்ல எல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் கிடைக்கும். எதை வேணாலும். அது நமக்கு தேவையில்லை. அது உலக ஞானம். உலக ஞானத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அது பரலோகம் கொடுக்குது. நாம என்ன ஆசைப்படுறோம்? எல்லாம், எந்த டாபிக் எடுத்தாலும் நம்ம பேசணும், எந்த டாபிக் எடுத்தாலும் நம்ம சொல்லணும். நமக்கு என்ன? எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் இருந்தா போதும். சில நேரங்களில் நம்ம கூடாரம், தகப்பனுடைய சொரூபம் இல்லாமல் இருப்பது நல்லது. உலகம் என்றால் என்னங்கிறதே பைபிள் வசனம் தெளிவா சொல்லுது. நீங்கள் உலகத்தாரா இல்லாதபடியினாலே அப்படின்னு இயேசு தெளிவா சொல்லிட்டார். அப்போ இந்த உலகத்தில் உள்ள சொரூபம் எதுவும் உள்ள வர கூடாது. தகப்பன் வீட்டுல இருந்து மறைச்சு வைக்க கூடாது. இது ராகேல்ட்ட இருந்த முதலாவது பிரச்சனை. அவள் வழியிலேயே அடக்கம் பண்ணப்பட்டாள். சில நேரங்களில் சொரூபம் வச்சிருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கும், ஆனால் அது உங்களை கானானுக்கு போக விடாது. இரண்டாவது, ராகேல்ட்ட இருந்த அடுத்த பிரச்சனை என்ன? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசி. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். இப்போ வசனம் தெளிவா சொல்லுது, ராகேலின் கர்ப்பத்தை யார் அடைச்சிருக்கிறார்? தேவன் அடைச்சிருக்கிறார். அவ்வளவுதான். சில நேரங்களிலே சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொஞ்ச நாளைக்கு அடைச்சு வச்சிருக்கிறார். இப்ப ராகேலுக்கு அது கொடுக்கல, ஆண்டவர் கொடுக்கல. லேயாளுக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். 4 குழந்தை பிறந்துருச்சு. வரிசையா ரூபன்ல ஆரம்பிச்சு யூதா வரைக்கும் 4 குழந்தை பிறந்துருச்சு. இங்க அக்காக்கு குழந்தை பிறகுது, இவளுக்கு இல்ல. ஆனா இங்க என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகேலுக்கு தனக்கு குழந்தை இல்லைங்கிறத விட, அதை விட என்ன அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுது, அந்த 1ஆம் வசனம் திருப்பி வாசிங்க. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு, இவளுக்கு குழந்தை பிறக்கலன்னா ஏன் அவ மேல பொறாமை படுறா? வசனம் புரியுதா? குழந்தை என்ன செய்யல? எனக்கு இல்ல. சரி, எனக்கு இல்லங்கிறது தான் பிரச்சனை இப்போ. ஆனால் தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு, இதுதான் 2வது பிரச்சனை. என்ன பிரச்சனை? சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு இப்ப கொடுக்கல, அவ்வளவுதான். நீங்க பின்னாடி வாசிச்சு பாருங்க, வசனம் சொல்லும். 22வது வசனத்தை வாசிங்க. தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். கர்த்தர் கண்டிப்பாக ஒரு நாள் நினைத்தருளுவார். கர்த்தர் அந்த ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்கணும்னு வச்சதை ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு தருவார். ஆனா அதுக்கு ஒரு டைம் வச்சிருப்பார். எல்லாத்துக்கும் கர்த்தர் டைம் வச்சிருக்கார். ரீசன் இருக்கு, கர்த்தருக்கு ஒரு ரீசன் இருக்கு. இப்போ எனக்கு தரல, அது கூட இப்ப இங்க பிரச்சனை இல்ல, எங்க அக்காவுக்கு கொடுக்குறாரு, அதுதான் பிரச்சனை. இப்ப ஆவிக்குரியவங்கிட்ட இருக்கிற அடுத்த பிரச்சனை என்னன்னா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கலங்கிறத விட பிரச்சனை இல்ல, என் கூட இருக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் இப்ப பொறாமை. நிறைய பேர், நிறைய சபைகள், நிறைய விசுவாசிகள், நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிற அடுத்த பிரச்சனை என்னன்னா, கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க, இவங்க வளர்ந்துட்டாங்க, இவங்க இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்டாங்க. உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவையோ, எப்ப தேவையோ அதை பரலோகம் அந்த நேரத்தில் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ ஒருத்தர் உயர்வை பார்த்த உடனே நமக்கு என்ன வரக்கூடாது? ஒரு பொறாமை வரக்கூடாது. எங்க பாஸ்டர் சொல்லுவார், அவருடைய ஊழியத்தில் நடந்ததை சொல்லுவாரு. அவரு நல்ல ஆண்டவர் சபை கொடுத்தாரு, நல்ல ஒரு கார் கொடுத்தாரு. எங்க சர்ச் பாத்தீங்கன்னு சொன்னா, எங்க பாஸ்டருக்கு இசை ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி, நல்ல வர்ஷிப், இசை ஆர்வம் எல்லாம் உண்டு. அதனால அவர் நல்ல சர்ச்சை வந்து வர்ஷிப்ல சூப்பரா பண்ணி வச்சிருப்பாரு. அதை பார்க்கும்போது நிறைய பாஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கும். உடனே என்ன செய்வாங்க? அவரை மாதிரி வரணும், அந்த மாதிரி செய்யணும். அப்ப எங்க பாஸ்டர் சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி வர்றதுக்கு 25 வருஷம் இருக்குது. அதே தெருவில், அதே ஏரியாவில் சைக்கிள் செயின் இருந்து சைக்கிள் எங்க பாஸ்டர் தள்ளிட்டு போயிருக்கிறார். ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்பொழுது பசி, சாப்பிடவும் இல்லையா, சைக்கிள் செயின் இருந்துட்டு சைக்கிளை தள்ளிட்டே போயிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போய்
25 வருஷம் ஊழியத்தை கடந்து அனுபவத்தை பெற்று அவர் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இப்ப ஊழியத்துக்கு வந்து 2 வருஷம் தான் இருக்கும். என்ன அவரு மாதிரி நம்ம பெரிய பில்டிங் கட்டணும். நான் சொல்றேன், அவரை மாதிரி பெரிய பில்டிங் கட்டணும்னு நினைக்காதீங்க. அவரை மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு நினைங்க. இது தானா வரும். இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே தான். உடனே மேல வந்துடணும், உடனே ஆசீர்வதிக்கப்படணும். இவங்க ஆசீர்வதிக்கப்படுறது எதனாலன்னு கேட்டு பாருங்க. ஏன் அப்படி நீ நினைக்கிறேன்னு கேட்டா அவரு பாருங்க, அவங்க எப்படி வந்துட்டாங்க பாருங்க, அவங்க எப்படி மேல போயிட்டாங்க பாருங்க. ஊழியத்தின் பாதையில மட்டும் இல்ல, ஆவிக்குரியவங்களுக்கு இருக்குது, விசுவாசிக்க இருக்குது. இந்த பொறாமை இருக்கு பாருங்க, அடுத்தவனை பார்த்து படிக்கிற பொறாமை, அதுதான் உங்களுடைய மிகப்பெரியதான வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும். சவுல் மாதிரி ஒரு நல்ல ராஜாவை நீங்க ஆரம்பத்தில் பார்க்கவே முடியாது. நீங்க சவுலுடைய கேரக்டர் நல்லா கவனிச்சு பாருங்க. சாமுவேலை பார்க்கும் போது அவன் தான் சொல்லுவான், ஒரு ஊழியக்காரனை எப்படி வெறுங்கையா பார்க்க போறதுன்னு கேட்பான். அடுத்து சவுல் ராஜாவாக பார்க்கறான்னு சொல்லி சாமுவேல் சொன்ன பிறகு கூட சவுலுக்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கும். எதை வெளியே சொல்லணும், எதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு இருக்கும். அதுக்கு அடுத்து எல்லாரும் அவனை எதிர்ப்பாங்க, ராஜாவா எதிர்ப்பாங்க. ஆனா அவன் பெலிஸ்தரை ஜெயிச்சிருவான். ஜெயிச்ச பிறகு ஒரு கூட்டம் வந்து சொல்லும், உன்னை எதிர்த்தவங்க எல்லாம் கொன்னுடுன்னு சொல்லும். அப்ப அவன் சொல்லுவான், இது கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தனால இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது, யாரையும் கொல்லக்கூடாது. எவ்வளவு நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு பாருங்க அவனுக்கு. ஒரு இடத்துல வசனம் சொல்லும், அவனை பத்தி தப்பா பேசுவாங்க, அவன் காது கேளாதவனை போல இருந்தான்னு இருக்கும். எவ்வளவு நல்ல குவாலிட்டி பாருங்க. இவ்வளவு நல்ல குவாலிட்டி உள்ளவனை எது ஒழிச்சிச்சு தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான் ஒழிச்சிச்சு. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது. இதை கேட்டவன அவனுக்கு தாவீது மேல பொறாமை வந்துருச்சு. எனக்கோ 1000 கொடுத்தார்கள், அவனுக்கு 10000. அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு அவன் வீழ்ச்சி. அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். கூட இருக்கிறவனை ஆசீர்வதித்தால், கூட இருக்கிறவனை கர்த்தர் உயர்த்தினால் சந்தோஷப்பட தொடங்குங்கள். முதல்ல கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருக்காரா, சோத்திரம்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிறாரா, பார்த்து சந்தோஷப்படுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க சந்தோஷப்பட்டால் அந்த சந்தோஷ நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நினைத்தருளுவார். கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார். எதுக்கெடுத்தாலும் அடுத்தவங்களோட கம்பாரிசன், பல நேரங்களில் அடுத்தவர்களை பார்த்து ஒரு பொறாமை, அவங்க அப்படி ஆகுறாங்க இப்படி ஆகுறாங்க. அந்த பொறாமை தான் ராகேலை அழித்தது. அதனுடைய விளைவு என்ன பண்ண தெரியுமா? ராங் டிசிஷன். என்ன ராங் டிசிஷன்? அடுத்த வசனம் வாசிங்க, 3வது வசனம். அப்பொழுது அவள், இதோ என் வேலைக்காரியாகிய பில்காள் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளால் ஆகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி. இதான் ராங் டிசிஷன். நம்ம வாசிச்ச வசனம் 22ல கர்த்தர் ஏற்ற நேரத்தில் ராகேலுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? ஒரு குழந்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். வரும். கர்த்தரை மாதிரி நம்ம நேசிச்சவங்க வேற யாருமே கிடையாது. அவரே ஒரு காரியத்தை கொடுக்காம வச்சிருக்கிறாருன்னா இப்ப அது நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அவருக்கு ஏற்ற நேரத்தில் அதை கொடுப்பாரு. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது அதுதான். நம்ம 1000 ஜெபம் பண்ணுவோம். நான் ஆண்டவர்கிட்ட ஆரம்பத்தில் சொல்லி வச்சிருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட என்னுடைய இது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதுல நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் நிறைய கேப்பம் கொடுத்துறாதீங்க, உங்களுக்கு எது சித்தமானதோ அதை மட்டும் கொடுங்கன்னு சொல்லுவேன். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுக்கல, இப்ப அதுதான் என்ன அர்த்தம்? அது எனக்கு இப்ப தேவையில்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்ப ராகேல் என்ன பண்றாங்க? இப்ப ஆண்டவர் கொடுக்கல, தேவன் அடைச்சிருக்கிறான்னு அவர் சொல்லிட்டார். வேற யாக்கோபு அவர் சொல்லிட்டாரு, கர்த்தர் அல்லவோ தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். உடனே இந்த அம்மா ஷார்ட்கட், உடனே அப்படின்னா வேலைக்காரி வரியாக ஒரு பிள்ளை வரும். இப்ப அந்த பிள்ளை எந்த பிள்ளையாச்சு தெரியுமா? வாசிங்க, 5-6 வசனம் வாசிங்க. பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டார். என்ன குழந்தை பிறந்துச்சு? தான் ஒரு குழந்தை பிறகுது. இந்த தான் யார் தெரியுமா? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடைக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். பல நேரத்துல அவசரப்பட்டு வாங்குற ஆசீர்வாதம் இப்படித்தான் இருக்கும். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை வாசிச்சு பாருங்க. புதிய எருசலேம்ல 12 கோத்திரங்களுடைய பேரை கர்த்தர் எழுதுறாரு. அந்த கோத்திரத்துல தான் கோத்திரம் இல்ல. தான் கோத்திரம் பேர் இல்ல. என்னவாச்சு? அது வழியில் கிடக்கும் விரியனா மாறிடுச்சு, சர்ப்பமா மாறி போச்சு. அது குதிங்காலை கடிக்கிறது, பிசாசு ஆயிடுச்சு. இது யாருடைய வேலை தெரியுமா? ஆதியாகமம் 3:15 வாசிக்கலாம். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நக்குவாயின்னு இருக்கும். இது யாரோடது? பிசாசுடைய சுபாவம் வந்துருச்சு. எதனால இது வந்துச்சு? பல நேரத்துல அவசரப்பட்டு வாங்குற ஆசீர்வாதம். இப்போ கர்த்தரே ராகேலுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு இல்லையா? அந்த 22, 23 வாசிங்க. தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். கர்த்தரா கொடுத்த குமாரனுக்கு பேர் என்ன? யோசேப்பு. இவளா தேடின குமாரன் யாரு? தான். தான் வழியில் கிடக்கும் விரியன். யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி. இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளமா மாறிட்டான். கர்த்தர் உனக்கு கொடுக்கிற காரியம் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கும். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் யூ மஸ்ட் வெயிட். உடனே இமிடியேட். இது என்ன காலம்னா ஃபாஸ்ட் ஃபுட் காலம். இந்த காலத்துக்கு பேரு ஃபாஸ்ட் ஃபுட் காலம். எல்லாம் இமிடியேட்டா உடனே நடக்கணும். உனக்கு ஊழியம் இருக்கு, அந்த ஊழியத்துல கர்த்தரே அனுப்புகிற வரைக்கும் பொறுமையா காத்திருக்கணும்.
உடனே நான் போறேன், இன்னைக்கே வேணும். நீ அப்படி அர்ஜென்ட்டா செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்மளை வைக்கவே இல்லை. ஆண்டவருக்கு டைம் தெரியும், நமக்கு தான் ஸ்பீட். நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ நான் 30 வயசுல தான் ரட்சிக்கப்பட்டேன், 40 வயசுல தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், இன்னும் எனக்கு எத்தனை வருஷம் இருக்குது, நான் எப்படியாவது. ஆண்டவர் சொல்வார், நீ பரவாயில்ல இரு, பரவாயில்ல, 40 ஆனா உனக்கு என்ன. ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அது அந்த ஏற்ற நேரத்தில் அதை கொடுப்பார் ஆண்டவர். உலக பிரகாரமாயே சொல்றேன், உங்களுக்கு ஒரு வீட்டில் ஆசீர்வாதம் வேணும் அல்லது ஒரு பொருட்கள் வேணும் அப்படின்னா ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கட்டளையிடுவார். ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணினால் அதை நிறைவேற்றவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற வரைக்கும் பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்க. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்க இல்லாத ஒரு பெரிய பிரச்சனை இதுதான். எதுவுமே உடனே இமிடியேட் செஞ்சே ஆகணும், உடனே பண்ணிடணும். பல நேரத்தில் நாம அவசரப்பட்டு செய்கிறது பல விதமான ஆபத்துகளை கொண்டு வரும். இப்ப ராகேலுக்கு அவசரப்பட்டு வாங்கினது தான் கோத்திரம் பிசாசா மாறிடுச்சு. கர்த்தர் பொறுமையா காத்திருந்த போது கொடுத்தது யோசேப்பாக இருந்தது. உங்களுக்கு கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கட்டளை, அது பிள்ளையா கூட இருக்கட்டும். நான் சொல்றேன், உங்களை உலகத்துக்கு கொண்டு வந்தவருக்கு உங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதும் தெரியும். மெடிக்கலி நீங்க வாங்கினீங்கன்னா அது மெடிக்கல் குழந்தை, கர்த்தர் கொடுத்து வாங்கினீங்கன்னா அது மிராக்கல் குழந்தை. மெடிக்கல் குழந்தை எல்லாருக்கும் பிறக்கும், மிராக்கல் குழந்தை ஒரு சிலருக்கு மட்டும்தான் பிறக்கும். அந்த லிஸ்ட்ல கர்த்தர் உங்களை வச்சுட்டு போறாரு. பொறுமையோட காத்துருங்க. 5 வருஷம் என்ன 10 வருஷம் என்ன, ஏற்ற நேரத்தில் கட்டளையிடுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கு. அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்கு, அதை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். 3வது காரியம் என்ன ஆச்சுன்னு சொல்லி வாசிங்க. 30ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயும் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாள் இடத்தில் கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயும் கனியில் எனக்கு கொஞ்சம் தா என்றாள். அடுத்த வசனம். அதற்கு அவள், நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா, என் குமாரனுடைய தூதாயும் கனிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றாள். அதற்கு ராகேல், உன் குமாரனுடைய தூதாயும் கனிகளுக்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னோட சைனிக்கட்டும் என்றாள். தூதாயும் நற்கனி, குமாரனுடைய தூதாயும் கனி அப்படின்னா என்னன்னா அது ஒரு பழம், த பெஸ்ட். அது ஒண்ணு உண்மையிலே நல்ல ஒரு குவாலிட்டி, பெஸ்டானது தான். ஆனால் ராகேலுக்கும் லேயாளுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த தூதாயும் கனிக்காக ராகேல் தன் மணவாளனை விட்டு கொடுத்தாள், லேயாள் தன் மணவாளனுக்காக தூதாயும் நற்கனியை விட்டு கொடுத்தாள். இன்னைக்கு நீங்களும் நானும் சபை உலகத்தில் உள்ள மேன்மைக்காக கர்த்தரை விட்டு கொடுக்கிறோமா அல்லது கர்த்தருக்காக உலகத்தின் மேன்மையை விட்டு கொடுக்கிறோமா? இன்னைக்கு இந்த விட்டு கொடுத்தல் என்பது ரொம்ப கம்மி. உலகத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதத்துக்காக பல நேரங்களில கர்த்தரை விட்டு விடுகிறோம். ஒரு கீழ்ப்படிதல். கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன? அதுவா இதுவா? 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கக்கூடாதுன்னு இருக்கு. ஒன்று உலகம், இல்ல சபை. அந்த உலகத்துல உள்ளது மேன்மையா தான் இருக்கு, நான் இல்லனே சொல்லல, அது குறை உள்ளதே இல்ல. இப்ப யோசிச்சு பாருங்க, எகிப்தின் கலைகளிலும் வாக்கிலும் வல்லவன் யாருன்னா மோசே. இப்போ நியாயப்பிரமாணத்தை லாவ பேசணும். இப்ப அவர் எகிப்து லால வல்லவர், அந்த மாற்று கருத்தே இல்ல, தி பெஸ்ட். இப்ப கர்த்தர் கேட்கிறாரு, எகிப்தின் லாவா இல்ல நியாயப்பிரமாணமா? இந்த லாவா. நீங்க அந்த சட்டம் இந்த சட்டம் ரெண்டையும் ஒன்னா செய்ய முடியாது, ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா அழிஞ்சிரும். இப்போ அந்த மேன்மையை நீ விட்டாதான் இந்த நியாயப்பிரமாணத்தை பேச முடியும், இதுல கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியும். அதுக்கு முதல்ல நீ திக்குவாயும் வந்தனாவா மாறணும், மாறினாதான் இதுல நீங்க பேச முடியும். இப்போ கமாலியல் பாதத்தை படிச்சவர் தான் பவுல். அந்த ஞானம் பயங்கரம், அவரை மாதிரி ஒரு ஆள் நீங்க பார்க்க முடியாது. ஆனா இப்போ இவரை வச்சு பைபிள் கொண்டு வரணும். பைபிள் கொண்டு வரணும்னா, இவரை வச்சு நிருபங்கள் எழுதணும்னா அதை விட்டா தான் இதை பண்ண முடியும். ஒண்ணு அதுவா, அதுதான் பவுல் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று விட்டு லாபமான அனைத்தையும். அது உலக பிரகாரமா லாபமானது தான், இல்ல. இப்ப கர்த்தர் கேட்கிறது, உலக பிரகாரமா லாபமா இருக்கிறது அது வேணுமா அல்லது நான் வேணுமா? இன்னைக்கு கர்த்தருக்காக உலக பிரகாரமான லாபமானதை விட்டவர்கள் தான் கடைசி வரைக்கும் போய் சேர்ந்திருக்கிறாங்க. எத்தனை மிஷனரிகள், எத்தனை விதமான ஊழியர்கள் உலகத்தில் அவங்களுக்கு இருந்த. இப்ப சமீபத்தில் கூட ஒருத்தரை பத்தி படிச்சேன். சென்னையில கிட்டத்தட்ட ஒரு கம்பெனியில சிஇஓ இருந்திருக்காரு. மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம். கர்த்தர் சொன்னாராம், ஒரு இடத்த வடநாட்டில் காட்டி அங்கே ஊழியத்துக்கு போ அப்படின்னு சொன்னாராம். மனைவி 2 பிள்ளைகள். பிள்ளைகளை ஸ்கூலை விட்டு முடிச்ச உடனே எடுத்துக்கிட்டு மனைவியை கூட்டிக்கிட்டு நார்த் இந்தியாவுக்கு போயிட்டாரு. மாசம் அவருடைய ஸ்தாபனத்துல இருந்து 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. 2 பிள்ளைகள் இருக்கிறதுனால 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் இங்க. அட்டஸ்டச்சு கர்த்தர் சொல்றாராம், இதை விட்டுட்டு அங்க போன்னு சொல்லி. இன்னைக்கு இதை விட முடியாம இதுக்கு ஞானமா பேசி இதே வேலையை அங்க மாத்திட்டு போறோம். ஏன் இந்த வேலையை விடணும்? இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே ஊழியம் பண்ணா என்ன? அதெல்லாம் அவங்களுக்கு வச்சிருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஒண்ணு தூதாயும் நற்கனி, இல்ல நான். 2ல எது உனக்கு வேணும்? அப்படி விட்டுட்டு போனவர்கள் தான் முடிவு பரியந்தம். இன்னைக்கு எத்தனை பேர் ஊழியத்துல, இங்க வந்திருக்கிற ஊழியத்துல இருக்கிறவங்க சரி, ஆவிக்குரியவங்க சரி, எத்தனை பேர் கர்த்தர் உலகத்தில் அவங்களுக்கு வைத்த மேன்மைகளை விட்டுட்டு வந்தாங்க தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழியத்துக்கு வரவங்கள ஒரு சின்ன காரியத்தை விடுன்னு சொன்னா விடுறதுக்கு முடியல. நான் சொல்லுவேன், இப்போ உலக பிரகாரமாக உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட்டை யாரும் குறை சொல்லல, அந்த டேலண்ட் மேன்மையானது.
ஆசீர்வாதமானது. ஆனால் உங்கள் ஊழியத்துக்கு அது தேவைப்படாது. உங்க ஊழியத்துக்கு அது என்ன செய்யாது? தேவைப்படாது. இப்போ பேதுரு உலக பிரகாரமாக நல்ல மீன் பிடிக்கிறவர் தான். இப்ப கர்த்தர் சொல்லி மீனை பிடிச்சிட்டார், 2 போட்டு நிறைய வந்துருச்சு. ஆனா இப்ப கர்த்தர் சொல்றது அதை விட்டுட்டு வா, அவ்வளவுதான். இப்போ மீனா கர்த்தரா, இதான் கேள்வி. இப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை விட்டுட்டு வர சொல்லும் பொழுது அது மேன்மையானது, ஆசீர்வாதமானதா, மகத்துவமானதா? விட முடியுதா? அந்த ஸ்பாட்ல ஓகேன்னு சொல்ல முடியுதா? நான் சொல்றேன், இந்த கீழ்ப்படிதல் இருக்குல்ல, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கேள்வி கேட்காம அவருக்கு பிடிக்காது, அதை நான் செய்யல அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறல்ல, நீ உன் தகப்பனுக்காக அதை விடுவதற்கான சமானம் அது. இது ஒரு டெஸ்ட். இப்படி விட முடிஞ்ச உன்னாலதான் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட முடியும். ஆரம்பத்துல ஒரு சின்ன விஷயத்தை கூட உன்னால விட முடியல கர்த்தருக்காக. இன்னைக்கு எத்தனை காரியம், எவ்வளவு ஆண்டவர் சொல்றாரு, இதை விட்டுட்டு வா. நான் எப்பவும் சொல்லுவேன், நீ கீபோர்டு வாசிக்கிறியா, நல்லா வாசி. ஆனால் கர்த்தர் கீபோர்டை விட சொன்னா விடுறதுக்கு ரெடி ஆயிரு, அதை விடுறதுக்கு ரெடி ஆயிரு. நடராஜ மல்லியார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிகச்சிறந்த ஊழியக்காரர். ஒரு நாள் அவர் அக்கார்டிங் வாசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு அம்மா சொன்னாங்களாம், உங்க அக்கார்டிங் வாசிக்கிறத கேட்கறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தேன், என்ன அழகா வாசிக்கிறீங்க. ஆண்டவர் சொன்னார், அக்கார்டிங் கீழே வை. 5 வருஷத்துக்கு அந்த அக்கார்டின் அவர் கையிலே எடுக்கலையா. அக்கார்டின் அவரோட ஆரம்பத்தில் அவர் போட்டோவே பார்த்தீங்கன்னா அதோட தான் இருக்கும், எங்க பார்த்தாலும் அதோட தான் இருக்கும், அவ்வளவு அருமையா வாசிப்பாரு. ஆனா அக்கார்டினா கர்த்தரா, கர்த்தர் தான். தூதாயும் நற்கனியை விடுவதற்கு ரெடியா இருக்கணும், எதை விட சொன்னாலும். சிலருக்கு சில காரியத்தை விட சொன்னா அது எப்படி, எனக்கு இதுனா ரொம்ப ஆசை. உன்னால இந்த ஒரு காரியத்தை காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? அதே மாதிரிதான் சில காரியங்களை கர்த்தர் உனக்கு ஒருத்தர் வச்சு சொல்லும் பொழுது அதை நீ மேன்மையா கருதி கர்த்தரை அந்த இடத்துல கனவீனப்படுத்துறனா, பின்னாட்கள்ல ஆண்டவர் எப்படி உன்னை நம்புவாரு? இதையே விட முடியாது, நீ ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விடுவாய் என்பது என்ன நிச்சயம்? ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும், அந்த விஷயத்தை விட முடியாது. ஆனா பவுல பாருங்க, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு. ஏங்க கமாலியல் பாத்துல படிச்சதை விடணும், அதை வச்சு பவுல் MA MEd BEd பின்னாடி போட்டு பிடெக் எம்டெக் MDன்னு போட்டு அப்படியே வச்சு பவுல் மினிஸ்ட்ரிஸ் ஆரம்பிச்சு அதெல்லாம் வச்சிருக்கலாமே. அவன் சொல்றான், இதெல்லாம் இருக்குது, தப்பு கிடையாது, செய்யறவன் செஞ்சுக்கோ. ஆனா என்ன கர்த்தர் விட சொன்னாரு? அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்கா. அப்போ கர்த்தருக்காக நீ என்ன விடுற? தூதாயும் நற்கனியா கர்த்தரா? இன்னைக்கு அந்த இடத்துல தான் நிக்குது. அவ எப்போ தன்னுடைய மனவாளனை விட்டு கொடுத்து தூதாயும் நற்கனியை வாங்கினாலோ அன்னைக்கே அவன் கல்றையில் அவ இருக்கிறது இல்லைன்னு ஆகி போச்சு. ஏன்னா அவதான் அவனை வேணான்ட்டாலே. அதுக்கப்புறம் அவன் கல்றைக்கு இவன் எப்படி போக முடியும்? யாக்கோபின் கல்றைக்கு ராகேல் போகணும்னா யாக்கோபு வேணுமே, நீ தான் யாக்கோபே வேணான்ட்டிய. தேவனுக்கு பதிலாக நீ இன்னொன்று பெருமையா கருது, நீ எப்படி தேவன் இருக்கிற இடத்துக்கு வர முடியும்? ஆண்டவர் சொல்லி ஒரு காரியத்தை விட முடியாது, நீ எப்படி ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு வர முடியும்? இந்த உலகத்தில் ஆண்டவர் உன்னை விட சொல்லக்கூடிய எதுவா இருக்கட்டும், நான் திருப்பியும் சொல்றேன், எதுவா இருக்கட்டும், அது கர்த்தருக்கு ஈக்குவலானது கிடையவே கிடையாது. அது கர்த்தருக்குன்னு வரும்போது அதோட நீ விட போறது எல்லாமே அதை விட கீழானது தான். ஆனா கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒண்ணு, அந்த டெஸ்ட் நானா இதுவா, நீ எடுக்கிற முடிவு தான் உன்னை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறது. அல்லேலூயா. ராகேல் இந்த பிரயாணத்துல 3 காரியங்களை செய்தாள். 1, தன் தகப்பன் விட்டு சொரூபங்களை எடுத்துக்கொண்டு வந்து விட்டாள். 2, தன் சகோதரின் மேல் பொறாமை கொண்டு அவசரப்பட்டு ஒரு அவசர முடிவு எடுத்ததனுடைய விளைவு தான் கோத்திரம் வந்துருச்சு. கடைசியாக அந்த ஒரு சின்ன சாப்பிட்ற ஆசை பாருங்க, இந்த சாப்பிட்ற ஆசை தான் எல்லா வீழ்ச்சிக்கும் காரணமா இருந்துச்சு. சிம்சோன் வீழ்ச்சிக்கு சாப்பிட்றதா ஆசை, ஏவாளுடைய வீழ்ச்சிக்கும் சாப்பிட்றதா ஆசை, இங்க ராகேலுடைய வீழ்ச்சிக்கும் சாப்பிட்றதா ஆசை. இந்த சாப்பிட்ற ஆசை வீழ்ச்சியை கொண்டு வந்துச்சு, அல்லது அந்த மேன்மை, உலகத்தின் மேன்மை வீழ்ச்சியை கொண்டு வந்துச்சு. இது 3த்துலயும் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, உங்கள் பிரயாணம் முடிவு பரியந்தம் போய் சேருவது நிச்சயம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா? நம்ம எல்லாரும் நாம் ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவரே, நல்ல போராட்டத்தை போராடதான் நாங்கள் ஆரம்பிச்சோம். வழியிலே தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து ஓடி போனது போல அநேகர் தங்கள் ஓட்டத்தை முடிக்காமல் போய்விட்டார்கள். ஆண்டவர், எங்க சபைக்குள்ள ஒருத்தர் காலை வச்சுட்டாங்கன்னா அந்த கால் மீண்டும் உலகத்துக்குள்ள போகக்கூடாது, அந்த கால் பரலோகத்துக்கு போகிற காட்களாக மாறிவிடவே, உலகமோ உலகத்துக்குண்டானவங்களோ இழுத்து விடாதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.